இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துமஸுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் பிரயாசப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இந்த வசனம் எல்லா நம்ம கிறிஸ்துமஸ் ஆராதனையிலும் படிக்கிற ஒரு வசனம். பிள்ளையை துணியில சுற்றி முன்னையில் இருக்குன்னு யாருக்கிட்ட சொன்னதுன்னா, தூதர் யார்கிட்ட சொல்லியிருக்காங்க? மெய்ப்பர்கள் கிட்ட சொல்றாங்க, நீங்க போய் பாருங்க, ஏசப்பான்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது எப்படி பிறந்திருக்குன்னா, துணியில சுற்றி முன்னிலையில கிடைக்க இருப்பீங்கன்னு. இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த தூதர் மெய்ப்பருக்கு சொன்ன ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா, குழந்தை துணியில சுத்தி இருக்கும், மூளையில போட்டு வச்சிருப்பாங்க, நீங்க போய் பாருங்கன்னு. ஏசப்பாவுடைய அடையாளங்கள் நிறைய இருக்கு. 3 அடையாளங்கள் இந்த வசனத்துல நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நம்ம வீட்டுல குழந்தை பிறக்குது. எனக்கு தெரிஞ்சு யாரும் மாட்டு தொழுவத்துல குழந்தை பிறந்து நான் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை. அல்லேலூயா. எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம், எந்த இடத்துல பிறந்தாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அவர் பிறந்ததே 3 அடையாளங்களை நமக்கு காட்டியிருக்கிறார். முதலாவது அடையாளம் அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, அவருடைய தாழ்மையின் கோலம். அவர் பிறந்திருக்கணும்னா எங்கன்னா பிறந்திருக்கலாம். ஏன்னா மனுஷ குலத்தை மீட்டெடுக்க பிதாவின் கிட்ட இருந்து வந்த ஒரு குமாரன். ஆனா அவர் பிறந்தது எந்த இடத்துல? மாட்டு தொழுத்துல பிறந்தான்னு இது வரைக்கும் யாரும் கேள்விப்பட்டதே இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலையோ கடனை வாங்கியாவது குழந்தைய நம்ம எங்க பெற்றெடுப்போம்? ஒரு நல்ல இடத்துல பெற்றெடுப்போம். ஆனா ஒரு இறை மகன் எங்கிருந்து பிறந்தாருன்னா, ஒரு மாட்டு தொழுவத்துல. இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. இன்றைக்கு உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் சொல்றேன், அவருடைய அடையாளங்களை நான் மேற்கோள் காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் அடையாளம், இயேசுன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் அடையாளம் என்பது தாழ்மை. தாழ்மையின் உருவம் யாருங்க? இயேசு. மத்தேயு 11:29 வாசிக்கிறோம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அடையாளம், தாழ்மையின் அடையாளம். அவர் என்ன சொல்றார்? நான் யாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் கிட்ட இருந்து எதை கத்துக்குங்க? தாழ்மைய. எத்தனை பேருக்கு தாழ்மை இருக்குன்னு தெரியல. பக்கத்துல தட்டி கேளுங்க, உனக்கு தாழ்மை இருக்கான்னு கேட்டு பாருங்க. 2 சைடும் தடுங்க. தாழ்மை இருக்கா? நமக்கு எல்லாருக்கும் பெருமை தான் அதிகமா இருக்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, படாமல் இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவருடைய அடையாளத்தை நாம் நம்முடைய அடையாளமாக மாற்ற வேண்டும். அதுதான் ஒரே ஒரு டேக் அவேவா இன்னைக்கு இருக்கணும். அல்லேலூயா. இது வரைக்கும் தாழ்ந்து போலன்னா இன்னிலிருந்து தாழ்ந்து போகணும்னு பக்கத்துல 2 பேரை தட்டி சொல்லுங்க. தாழ்ந்து போ, லைஃப்ல உயருவ. 1 பேதுரு 5:5 வாசிப்படுங்க. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அழிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ. பெருமை இருந்தா என்ன நினைக்கும் சொல்லுங்களேன்? பெருமை இருந்தா தெய்வம் எப்படி இருப்பாரு? சவுண்டா சொல்லுங்க, காது கேட்கல. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிரேஸ். டெய்லி புதிய கிருபை கிடைக்கணும்னா என்ன வேணும்? தாழ்மை. ஃபர்ஸ்ட் என்ன அவர்கிட்ட இருந்த அடையாளம்? தாழ்மை. 2 பேர்கிட்ட சொல்லுங்க, தாழ்மை. தாழ்மை. இனிமேல் பெருமை பேச்சு பேச மாட்டேன். அல்லேலூயா. நான் இந்த ஊரு, நான் இந்த ஆளு, நான் இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன்ல. அவர் தாழ்மையின் உருவம் எடுத்து இந்த பூலோகத்துல பாவத்தை மன்னிக்க வந்த ஒரே தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது வசனம், நீதிமொழிகள் 29:23 வாசிக்கிறோம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அல்லேலூயா. யாரெல்லாம் தாழ்ந்து இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய பார்வையில, தெய்வத்தின் பார்வையில உங்களுக்கு கிருபை உண்டாகும். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எதனா நம்முடைய அடையாளத்தை இழக்கிறோம். ஆனா தாழ்மை என்ற அடையாளத்தை யாருமே இழக்கவே கூடாது. தாழ்ந்து போகும் பொழுது கர்த்தர் கிருபை அளிக்கிறவராய். 22:4 நீதிமொழிகளை வாசிக்கிறோம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாய் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனை அடையணும்னா என்ன இருக்கணும்? பாதி பேர் சொல்லல. என்ன இருக்கணும்? இயேசு பிறந்த ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னதுங்க?
தாழ்மை. இன்றைக்கு தாழ்மையோடு தான் போறோம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நம்ம உலகத்துல நிறைய அடையாளங்களை நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்க இருந்து நான் அண்ணா நகர் போனோம்னா சைன் போர்டை வச்சு நான் போயிடுவேன். ஆனா அங்க ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு அடையாளம் எனக்கு வேண்டும். உண்மையா இல்லைங்களா? ஒரு வீட்டுக்கு போய் நான் அடையணும்னா அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அடையாளத்தை வச்சுதான் நான் போவேன். இந்த வீட்டுக்கு போனோம்னா இங்க ஒரு கடை இருக்கும், அது பக்கத்துல அங்க போய் சென்றடைவேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அடையாளத்தை நம்ம பின்பற்ற வேண்டும். அவர் ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னன்னா தாழ்மை என்ற ஒரு அடையாளம். இன்னைக்கு போலீஸ், அட்வொகேட்டு, டீச்சரு எல்லா ப்ரொஃபஷன் வச்சிருக்கிறோம். எதை வைத்து அவங்களை நம்ம பிரிக்கிறோம்? படிப்பு ஓகே. எதை வைத்து அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம்? அவங்க பண்ற ட்ரெஸ்ஸும் அவர்களுக்குரிய அதிகாரம். உண்மை இல்லைங்களா? அதிகாரமும் அவர்கள உடையை வைத்து தான் நம்ம அவங்களை எப்படி மதிப்பிடுகிறோம். முதலாவது காரியம் என்னது சொல்லுங்க? தாழ்மையின் அடையாளத்தை கிறிஸ்து காட்டினார். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தூதர்கள் அவர்களுக்கு சொன்னார். இரண்டாவது அடையாளத்தை நான் சொல்றேன். இயேசுவின் அடையாளம் அந்த வசனத்துல அடுத்த வசனம் வாசிங்க. 13:12 அடுத்த வசனம் 14 வசனம் வாசிங்க. 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ரெண்டாவது என்ன அடையாளம்னா, அவருக்கு என்னங்க அடையாளம்? இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க என்ன இருக்கும்? இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க என்ன இருக்கும்? இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க என்ன இருக்கணும்? நீங்க வீட்டுல இருந்தா என்ன இருக்கணும்? இல்ல பாதி தான் இருக்கு. அப்போ பாதி வீட்டுல சமாதானம் இல்லையா? அந்த ஒரு கொஸ்டின் வருதுல்ல. அப்போ இயேசுவின் அடையாளம், ரெண்டாவது அடையாளம் என்ன பார்க்கிறோம்? அந்த மேய்ப்பர்களுக்கு தூதர் மூலமாய் வந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அங்க ஒரு துணியில சுத்தி ஒரு குழந்தை இருக்கும், மூளையில இருக்கும். அதை நீங்க போய் பாருங்க. அங்க யாருன்னா அவர் பூமிக்கு சமாதானத்தை தருகிற ஒரு தெய்வத்தை நீங்க பார்ப்பீங்க. அப்போ இயேசுவின் இரண்டாவது அடையாளம் என்னன்னா சமாதானம். அதனால தான் ஏசாயா 9:6 நம்ம வாசிக்கிறோம், நமக்கு ஒரு குமாரன், ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தெய்வம், நித்திய பிரிதா. கடைசினதுங்க யாருங்க? இப்ப நீங்க வெளியில போறீங்க, ஜூலியஸை பார்த்தா சமாதானம் வரணும் சொல்லணும். உண்மையா இல்லையா? நம்மளை பார்த்தா என்ன வரணும்? பிரச்சனையை கிண்டி விடுறவங்களா இருக்கவே கூடாது. வீட்டில் ஒருத்தர் சண்டையை ஆரம்பிச்சா நம்ம ஊதி பெருசு ஆக்க பக்கத்தில் 2 பேர் தட்டிடுவோம். இன்னிலேருந்து சமாதானம் பண்ண. சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாருங்க? யாருங்க? வேதத்தை வச்சு தான் நான் பேசுறேன், என் சொந்த கதை இல்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீங்க யாருங்க? இப்போ யாருங்க? பாக்கியவான்கள். அல்லேலூயா. மத்தேயு நம்ம வாசிக்கிறோம், 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஒரு வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசித்தால் அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கூறி வெளியில வாங்க. அந்த சமாதானம் அந்த வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா யாருக்கு வந்துடும் சொல்லுங்களேன்? நமக்கு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இதாவது சமாதானத்தை குறித்து பார்த்தோம். அவருடைய அடையாளம் என்னதுங்க? சமாதானம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யார் யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லையோ நான் சொல்றேங்க, அவர் உள்ள வந்தா சமாதானங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய 2வது அடையாளம் என்னதுங்க? சமாதானம். அல்லேலூயா. ரொம்ப முடிந்த அளவுக்கு நம்ம சமாதானம் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு இடத்துல 2 பேருக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஊதி பெருசாக்கவே கூடாது. அந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சமாதானத்தின் வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சமாதானத்தின் கர்த்தராய், தேவனாய், பிரபுவாய் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னது? 4 பேர் தான் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னது? தாழ்மை. 2வது அடையாளம் சமாதானம். 3வது அடையாளத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 3வது அடையாளம் அன்பு. அல்லேலூயா. அந்த வசனத்துல போட்டிருக்கு, பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமுமாய் இருந்தார். இந்த தெய்வம் எப்படின்னா மனுஷன் மேல் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறவராய் இருந்தார். அதனால தான் அந்த வசனம் வாசிங்க, இப்போ வாசிங்க, யோவான் 15:12.
நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. லவ் இல்லைன்னா, அன்பு இல்லைன்னா அந்த குடும்பத்துல என்ன இருக்காது? சமாதானம். உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா உங்ககிட்ட தாழ்மை இருக்காது. அல்லேலூயா. நம்ம கீழே இருக்கவனை மேல இருக்கவனை பார்த்து பொறாமப்படுவோம், கீழே இருக்கிறவனை அடிச்சு காலி பண்ணுவோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கிட்ட என்ன இல்லை? என்ன இல்லைங்க? அன்பு இல்லை. அவருடைய மூன்றாவது அடையாளம் என்னது? அன்பு. 3:16 வாசிக்கிறோம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ மூன்றுமே இந்த உலகத்துல இல்லைன்னு தான் மனித அவதாரம் எடுத்து அவர் பிதாவின் கிட்ட இருந்து மகனாய் இந்த உலகத்திற்கு அவர் பிறந்து வந்தார். அல்லேலூயா. 7 அடையாளங்கள் இருக்கு. நான் 3 அடையாளங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். 3 சொல்லி பாருங்களேன். என்னென்ன அடையாளங்கள்? தாழ்மை என்ற ஒரு அடையாளம், சமாதானம் என்ற ஒரு அடையாளம், அன்புன்ற ஒரு அடையாளம். நம்ம இன்றைக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது நீங்க இயேசுவை அறியாதவங்க இருந்திருக்கலாம், அறிந்தவர்களா இருக்கலாம், எந்த மதத்தினராக இருக்கலாம், அது மேட்ரே இல்லை. என்னன்னா உங்ககிட்ட இந்த 3 குவாலிட்டி வரணும். அல்லேலூயா. எந்த 3 குவாலிட்டி? தாழ்மை நம்ம கிட்ட இருக்கணும், 2வது சமாதானம் நம்ம கிட்ட இருக்கணும், 3வது அன்பு. உண்மையாக 10 கட்டளையை 2 கட்டளையா மாத்தி நியூ கவர்னன்ட்ல என்ன சொன்னாரு? உன்னை போல் பிறரை நேசி. அல்லேலூயா. இவர் ரொம்ப அன்பானவருங்க. 3 விஷயங்கள், 3 அடையாளங்கள். நீங்க கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் அல்லாதவரோ உங்களை பார்த்தா இந்த 3 அடையாளத்தை வச்சு தான் சொல்லணும். உங்க பேரை சொல்றதுக்கு முன்னாடி எதை சொல்லணும்? அவன் வந்தா சமாதானம் இந்த இடத்துல சொல்லுங்களேன். அவன் வந்தா சமாதானம் இருக்கும், அவன் வந்தா இந்த இடத்துல ஒரு பீஸ் இருக்கும்னு அவங்க சொல்லணும். அல்லேலூயா. அவன் எல்லாத்துக்குமே தாழ்மையான ஒரு ஆளுன்னு வெளியாளுங்க சொல்லணும். அல்லேலூயா. இப்ப இயேசு ஒருத்தர் பிறந்தது உலகத்தின் தலைக்கீழாய் மாற்றியது. அல்லேலூயா. யாரும் மறுக்க முடியாத உண்மை, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். ஏன்னா அந்த அடையாளத்தை வைத்து தான், அந்த அடையாளத்தினால தான் இன்றைக்கு உலகமே ஏங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு போலீஸுக்கு, அட்வொகேட்டுக்கு, டீச்சருக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் உண்டு. நமக்கு ஒரு அடையாளம் வேண்டும். அல்லேலூயா. இயேசு உள்ளே இருக்கும் பொழுது அந்த குழந்தையாய் பிறந்து இந்த உலகத்துல வளர்ந்து ஸ்தோத்திரம் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீண்டும் வரப்போகிற அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த 3 அடையாளங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த 3 அடையாளங்கள் எந்த குடும்பத்துல எந்த நபர்கிட்ட இருக்கோ உங்களுடைய வீடும் உங்களுடைய சூழ்நிலையும் சமாதானத்தோடு இருக்கும். அல்லேலூயா. இந்த சமாதானத்தோடு நம்ம அப்படியே எழும்பி நிற்போம். கர்த்தர் இந்த 3 அடையாளங்களோடு நான் ஒரு ஜெபத்தை பண்ணி முடிக்க போறேன். எல்லா குடும்பத்துல, எல்லா தனிப்பட்ட வாழ்க்கையில தாழ்மையும் சமாதானமும் அன்பும் திரளாய் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல தெய்வம் உங்களுக்கு அளவில்லாமல் தரும்படி எல்லாம் உங்க ஸ்தோத்திரம் கண்களை மூடி யார் யாரெல்லாம் இதுல குறைவா இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் நம்ம இன்னும் எங்க குடும்பத்துல சமாதானம் இன்னும் அதிகமாய் வேணும், அன்பு பெருகணும், ஸ்தோத்திரம் எனக்கு இன்னும் தாழ்மை வேணும் ராஜா, தெய்வத்தை நோக்கி கேட்கிறேன். எல்லாம் கண்களை மூடி இருக்கும் பொழுது நான் ஜெபம் பண்றேன். ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமை ஆண்டவரே, ஸ்தோத்திரம், பரலோகத்தின் பிதாவே, நீங்க பிறந்த இந்த நாளை நாங்க கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல எங்களுக்கு அடையாளமாய் நான் செய்த பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக இந்த ஜீவனை பாதாளத்திலிருந்து மீட்டெடுத்து ஸ்தோத்திரம் பரலோகத்திற்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்த நீங்க காட்டின அந்த 3 அடையாளங்கள் எங்க வாழ்க்கையில் அடையாளமாய் மாற்றட்டும்பா. எங்களை பார்க்கிறவர்கள், எங்களை பேசுகிறவர்கள் உம்மை பார்க்க எங்களுடைய சுவாபங்கள், எங்களுடைய வாழ்க்கையின் தராதரங்கள் எல்லாம் மாற நீங்க ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபை திரளாய் பெருகட்டும். எந்தெந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களோ, ஸ்தோத்திரம், நிம்மதி இல்லாம இருக்கிறாங்களோ, உம்முடைய அடையாளத்தை அந்த வீடுகளில் காட்டுங்கப்பா. அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டு பயணிக்க அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் இன்னும் அதிகமாய் நீங்க தந்து இந்த கிறிஸ்து பிறப்பின் அடையாளம் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த ஸ்தோத்திர செய்தியை நாங்கள் முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்க நாமம் உயரணும். எல்லா கரங்களையும் உயர்த்தி இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா.
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து உங்க அடையாளத்தை காட்டுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா. வந்தவங்க ஒவ்வொருவரையும் அப்படியே நீங்க உட்காரலாம். வந்த எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.